ஹாய் ஹலோ வணக்கம். நாம் இன்னைக்கு சைதாப்பேட்டில் இருந்து தேனாம்பேட் வரைக்கும் நடக்கிற ஃப்ளைஓவர் ஒர்க்கை தான் பார்க்க போகிறோம். நாம் இப்போ சைதாப்பேட் பஸ் ஸ்டாப் கிட்ட தான் இருக்கிறோம். இந்த இடத்துலேருந்து தான் இந்த ஃப்ளைஓவர் ஸ்டார்ட் ஆகிறது. இதை நீங்கள் நேரடியாக ஸ்ட்ரைட்டாகவே பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து ரோடு கூட போட்டுட்டாங்க. அந்த அப்ராய்டு வந்து ஸ்டார்ட் ஆகிற இடம் இதுதான். இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிற இந்த ஃப்ளைஓவர் தான் தேனாம்பேட் சிக்னல் தாண்டி அந்த வானவில் பஸ் ஸ்டாப் கிட்ட வந்து முடியும். ஸோ அந்த இடத்துல தான் டவுன் ரேம்ப் வந்து அமையும். இந்த ஃப்ளைஓவர் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டீல் பிரிட்ஜ். இந்த ஸ்டீல் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா சென்னையில் அமையிற 2வது ஸ்டீல் பிரிட்ஜ் இதுதான். ஏற்கனவே வந்து டி நகரில் வந்து நார்த் உஸ்மான் ரோட் சவுத் உஸ்மான் ரோட் கனெக்ஷனில் வந்து ஆல்ரெடி மக்கள் பயன்பாட்டில் இருக்கிறது. அதே மாதிரி இந்த ஃப்ளைஓவர் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஃப்ளைஓவர் இது. ஏன்னா இது வந்து ஸ்டீல் பிரிட்ஜுங்கிறதுனால இதோடைய செலவு வந்து அதிகம். ஆனால் ரொம்ப வேகமாக வேலையை முடிக்க முடியும். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஆரம்ப சைடுலேருந்து ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சு கிட்டத்தட்ட வந்து இந்த டெக்ஸ் லேப்ஸ்லாம் வச்சு மேலே ரோடு போடுற ஒர்க்கே வந்து போயிட்டுருக்குது. ஸோ ஒர்க் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நல்லாவே போயிட்டுருக்குது, நம்மளால் பார்க்க முடியுது. இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 621 crores வந்து இந்த ஃப்ளைஓவருக்காக வந்து பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறது இது ரொம்ப ஒரு காஸ்ட்லியான பிரிட்ஜ் இது அப்படின்னு சொல்கிறது. அதில் இன்னொரு அதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் போயிட்டுருக்க இந்த ரூட்டு கீழே வந்து மெட்ரோ டனலும் இருக்குது. ஸோ மெட்ரோ டனலுக்கு எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு இந்த பிரிட்ஜை வந்து கட்டிக்கிட்டு வராங்க. அதாவது மைக்ரோ பைலிங் அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் வந்து இதை கட்டிக்கிட்டு வரதா சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 3.2 kilometers இந்த ஃப்ளைஓவர் வந்து அமைச்சிக்கிட்டு வராங்க. ஸோ இதோட முக்கிய சாராம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 சிக்னல் இருக்குது. அந்த 5 சிக்னலையும் வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளைஓவர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு விழா காலங்களில் கூட வந்து சென்னை காலியாக இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து ஹெவியான ஒரு டிராஃபிக்கில் தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இது ஒரு மெயினான ரோடாக இருக்கிறதுனாலே ரொம்ப டிராஃபிக் ஹெவியாக இருக்கும். அதுவும் பீக் ஹவர்ஸில் சொல்லவே வேணாம். இந்த 5 சிக்னல்ஸை நீங்கள் கிராஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 1/2 hourக்கு மேலே ஆகும். சில நேரங்களில் இடையில ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா 1/2 hourக்கு மேலே கூட ஆகலாம். ஸோ அப்படி ஒரு இஷ்யூனால தான் இந்த ஃப்ளைஓவர் அமைக்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிரிட்ஜு கட்டி முடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து போக முடியும். கீழே எந்த சிக்னல்ஸ்லையும் நிற்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ இந்த சைதாப்பேட் பஸ் ஸ்டாப் கிட்ட ஆரம்பிக்கிறது வானவில் பஸ் ஸ்டாப் கிட்ட போய் முடியும். அதாவது கரெக்டாக சொல்லணும்னா அண்ணா அறிவாலயம் பக்கத்தில் வந்து இது முடியும். மெயினான சிக்னல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிஐடி நகர் சிக்னலு, நந்தன ரோட் சிக்னலு, செனட்டாப் ரோட் சிக்னலு, எல்டாம்ஸ் ரோட் சிக்னலு. இந்த எல்லா சிக்னலுமே வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கக்கூடியது. எல்லா பக்கம் கிராஸ் பண்ணுறதுக்காக நம்ம ரொம்ப நேரம் இந்த ரூட்டில் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ இந்த சிக்னல்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃப்ளைஓவர். எப்படியும் இந்த ஃப்ளைஓவர் ஒர்க் பார்த்தீங்கன்னா இந்த இயரனுக்குள்ளே முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் இப்போ நந்தனம் சிக்னல் கிட்ட இருக்கிறோம். இது வரைக்குமே பார்த்தீங்கன்னாலே தெரியும், கிட்டத்தட்ட வந்து பில்லர் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சில இடங்களில் டெக்ஸ் லேப் ஒர்க்லாம் கூட வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல சென்டராக வந்து ஒர்க் பண்ணாமல் சைடில் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அதை சென்டராக வந்து ஒர்க் பண்ணாமல் இருக்காங்க. அதுவும் இந்த குறிப்பாக இந்த நந்தன சிக்னல் பார்த்தீங்கன்னா
இந்த நந்தனம் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து 2 டனல் இருக்கும். கீழே ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 வந்து 2 டனல் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் மாதிரி. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த பில்லர் ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து டஃப்பான ஒரு விஷயம் தான். அந்த இடத்துலையும் ரொம்ப சிறப்பாக அமைச்சிக்கிட்டு வரதை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு மேலே தான் வந்து இந்த பில்லர் ஒர்க்ஸை வந்து அமைச்சிக்கிட்டு வராங்க. ஸோ அதையும் நம்மளால் பார்க்க முடியுது இந்த இடத்துல எந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. இந்த பிரிட்ஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 லேன் தான் வரும். லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு வந்து 2 லேன்ஸ் வந்து வரும். ஸோ அதனால ரோடு வந்து நல்லா ஃப்ரீயாகவே தான் இருக்கும். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பில்லர்ஸ் வந்து சென்டராக போட மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கேயும் தேனாம்பேட் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. இந்த மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கிற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோடோட சென்டரில் பில்லர் ஒர்க்ஸ் போடாமல் ரோட்டோட ஓரமாக வந்து இந்த பில்லர் ஒர்க்ஸை போட்டு அகைன் வந்து சென்டரில் இருக்கிற அந்த பில்லர் ஒர்க்கோட போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. நாம இப்போ தேனாம்பேட் சிக்னலில் இருக்கிறோம். நம்ம போயிட்டு இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம லெஃப்ட் டைவர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த தேனாம்பேட் சிக்னலில் நம்ம நேராக போக முடியாது. ஸோ நான் அந்த பக்கம் போயிட்டு வந்து இந்த டவுன் ராம்ப் இறங்குற இடத்த உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஆப்போசிட் ரோட்டில் வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து அந்த டவுன் ராம்ப் வந்து அமையுது. நம்ம இங்கேருந்து சைதாபேட் போகிறதுக்கு அப்வேடாகவும் இந்த இடம் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி தான் வந்து நமக்கு நேராக சைதாபேட்டில் போய் முடியும். நாம இப்போ இந்த ஒர்க்கை பார்த்த வரைக்கும் இந்த இயர் எண்டில் வந்து இதை கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நல்லாவே சான்சஸ் இருக்குது. அதாவது இந்த 2026 டிசம்பருக்குள்ளே வந்து இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் ஆகி இந்த ஃப்ளைஓவர் வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வர்றதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ இதோட நான் இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எதாவது கேட்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.